இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பாஸ்டர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, குட் ஃப்ரைடேனா என்ன அது சொல்லுங்கள். நான் கொஞ்சம் கொஸ்டின் கேட்பேன், பதில் சொல்லுங்கள் தயவுசெய்து. குட் ஃப்ரைடேனா என்ன அது? ஒரு வெற்றியின் நாள்னு பாஸ்டர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ஆண்டவர் ஆறாவதாக ஒரு வார்த்தை சொல்லுது, முடிந்தது என்று. ஆண்டவர் ஏசப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. முடிந்தது என்று நம்ம எது எதுக்கெல்லாம் சொல்லுவோம் சொல்லுங்கள், கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்கள், கேட்க மாட்டேங்குது எனக்கு. வேலை செஞ்சால் முடிச்சிடும், அடுத்து வேறு எதுவும் இல்லை, வேலை செஞ்சால் மட்டும்தான் முடிப்போமா? சரி, வேற எல்லாமே முடிஞ்சதா? இதில் நான் ரெண்டு விதமான முடிவை நான் இதில் பார்க்குறேன். இதில் ஃபஸ்ட்டு ஆண்டவர் உலகத்துக்குரிய பொறுப்புகளை முடிச்சிருக்காரு. அந்த முடிவுலையும் இது வரும். இன்னொன்று பிதாவினால் அவருக்கு உருவாக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள். இன்னொன்று அவர் பிதா சொன்னபடி அவர் வாக்கின்படி செய்து முடித்த அந்த பொறுப்பு முடிவையும் இதில் பார்க்குறேன். நான் முதலாவது உங்கள் இடத்துல நான் பேச வருது உலகத்துக்குரிய பொறுப்பினை அவர் முடித்ததுக்காக நான் பேச வருகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் பிறக்கும் பொழுதே ஏரோதின் இடத்தில் சாஸ்திரிகள் போய் யூதாவின் ராஜா எங்கே என்று கேட்டாங்க. அப்பொழுது இந்த இடத்துல என்ன ஆகுது, ஆண்டவருக்கு அவர் பிறந்த பொழுதே அவரை சுற்றிலும் பாடுகள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பொழுதே எகிப்துக்கு மரியாளும் யோசேப்பும் ஏசப்பாவை தூக்கிட்டு கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருச்சு. அந்த இடத்துல ஏசப்பாவுக்கு இந்த முடிவுங்கிறது ஆரம்பித்து விட்டது. எப்படின்னா, உலகத்துக்குரிய பாடுகளினால் அவர் நெருக்கப்பட்டு அவர் மறுபடியும் ஊழியத்துக்கு கடந்து வரும்பொழுது அந்த 3.5 ஆண்டுகளும் பரிசேயர் சதுசேயர் வேத பாடல்களானால் அவங்க செஞ்ச சதிகள், அவங்க எப்படி ஏசப்பாவை கொலை செய்ய முயற்சித்தாங்க, எல்லாமே இதனால் ஆண்டவர் ரொம்ப எப்படின்னா நெருக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்தின் பாடுகள் எல்லாம் இது போகும்போது ஆண்டவர் சிலுவையில் இந்த 6வது வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த முடிவை குறித்து சொல்லுகிறார். இன்னொன்று எப்படின்னா, தீர்க்க தரிசனங்கள் நிறைவின் முடிவாக இதை நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, ஆதியாகமம் 3:15 வாசிங்களேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்ற வார்த்தை குறிப்பிட்டு ரொம்ப இதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் தேவனால் உருவாக்கப்பட்ட தேவ வாக்கியங்களான தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி ஆண்டவர் சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கினார். அந்த முடிவை ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, உறுதியாய் சொல்றது, எல்லாம் முடிஞ்சு, என் பிதா எனக்கு கொடுத்த பொறுப்பை தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், அதனால நான் திருப்தியாக நான் இதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்க வார்த்தையில் இந்த முடிவுக்கு எப்படி பொருள்னா டெக்லத்தாய் என்று குறிப்பு. இதை எப்படி சொல்றாங்களா, 2 விதமாக சொல்றாங்க. இதன் அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று இது முடிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சொல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன வெளிப்படுறாருன்னா, அந்த முடிவுங்கிற வார்த்தையில ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லா காலத்தையும் நான் முடிச்சிட்டேன், ஆண்டவர் எனக்கு வச்ச குறித்த வேலைகளையும் நான் முடிச்சிட்டேன், என்னோட வேலை எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ஒருமனப்பட்டு சந்தோஷமா இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆனா யோவான் 19:30 மட்டும்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, முடிந்தது என்று. ஆனா மத்தேயு, மார்க், லூக்கா இப்படிப்பட்ட இடங்கள்ல மத்தேயு 27:50, மார்க் 15:37, லூக்கா 23:46 எப்படி சொல்லப்பட்டதுன்னா, சத்தமிட்டு கூப்பிட்டு தம் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று இந்த வார்த்தை சொல்லப்படுது. ஆனா யோவான்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்த ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தோம்னா, ஆண்டவர் எல்லாத்தையுமே திருப்தியாய் முடித்து விட்டேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா வேலையும் முடிச்சு நான் பிதாவின் இடத்தில் போறேன் என்று சொல்லி முடிக்கிறார். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன்.